Hello students, வணக்கம். Nationalism in India. இந்த சாப்டர் பேரை கேட்டாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகுதா? நோ ப்ராப்ளம். இந்த செஷன் முடியும் போது இந்த சாப்டர் உங்களுக்கு சூப்பர் ஈஸியா இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் வாங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் கவனம்தான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு புரியுது. ரொம்ப பெரிய சாப்டர், நிறைய மூவ்மெண்ட்ஸ், டேட்ஸ், ஆளுங்க பேருன்னு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும்ல. அதுவும் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஆனா அதனால தான் நம்ம இப்போ ஒவ்வொரு கான்செப்டையும் சிம்பிளா பிரேக் பண்ணி பார்க்க போறோம். ரெடியா? கவலையே படாதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்ம சிம்பிளா நல்லா புரியுற மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸை மாத்தி டைரக்டா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வாங்க போலாம். சரி, நம்ம கான்செப்ட் நேஷனலிசம். நம்ம இதுக்கு ஒரு டீம் ஸ்பிரிட்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது ஏன்னு இப்ப பாத்துடலாம் வாங்க. இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிஎஸ்கே மேட்சை நினைச்சு பாருங்க. சேபாக் ஸ்டேடியம்ல தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, வேற வேற ஊர்ல இருந்து கூட வந்திருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒரே மனசோட சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு ஒரே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த நாங்கெல்லாம் ஒண்ணு, இது நம்ம டீம்ங்கிற ஒரு ஃபீலிங் வருதே, அதுதான் நேஷனலிசம். ஆனா இங்க டீமுக்கு பதிலா ஒரு கண்ட்ரி, அவ்வளவுதான் விஷயம். ரைட். இப்போ எக்ஸாம்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு தேவையான கரெக்ட் டெஃபினிஷன் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நேஷனலிசம், a feeling of unity and a shared identity where people see themselves as part of a single nation state, often forged through a common struggle. பேசிக்லி இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில எல்லாருக்குமே கஷ்டம் இருந்துச்சு. ஒரு விவசாயிக்கு டாக்ஸ் பிரச்சனை, ஒரு ஃபேக்டரி ஒர்க்கருக்கு சம்பள பிரச்சனை, ஒரு பிசினஸ் பண்றவருக்கு பிரிட்டிஷ் காம்படிஷன் பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் வேற வேற, ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே காமன் எனிமி யாரு? தி பிரிட்டிஷ். அந்த ஷேர்ட் ஃபீலிங் ஆஃப் பீங் அப்ரெஸ்ட், நம்ம எல்லாரையுமே இவங்க தான் கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒரு உணர்வு, ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுச்சு. அப்போதான் நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ்ன்ற அந்த டீம் ஸ்பிரிட் வந்துச்சு. சோ முதல்ல நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இங்க உங்களோட எக்ஸாம் டிப். நேஷனலிசம் இஸ் த ஷேர்ட் ஃபீலிங் தட் we are one against a common problem. சிம்பிள். அடுத்து இந்த நேஷனலிசம் ஐடியாவை வச்சு எப்படி போராடினாங்கன்னு பாப்போம். காந்தி கொண்டு வந்த ஒரு புதிய பவர்ஃபுல்லான ஐடியா, சத்யாகிரஹா, த சோல் ஃபோர்ஸ் ஐடியா. கேட்கவே பெருசா இருக்குல்ல? அதை இப்போ சிம்பிள் ஆக்கிடலாம். இந்த ஸ்லைட்ல காந்தியோட வார்த்தைகளே பாருங்க. சத்யாகிரஹா இஸ் பியோர் சோல் ஃபோர்ஸ். ட்ரூத் இஸ் த வெரி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த சோல். நான் வயலன்ஸ் இஸ் த சுப்ரீம் தர்மா. சோல் ஃபோர்ஸ், ஆத்மா சக்தி. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா இது. Again, this is your key definition for the exam. இத கண்டிப்பா படிச்சுக்கணும். Satyagraha, a method of non-violent resistance based on the principles of truth and the need to search for truth. It suggests that if the cause is true and the struggle is against injustice, physical force is unnecessary. So, இதோட லாஜிக் என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உங்க போராட்டம் உண்மைக்காக, நியாயத்துக்காக இருக்கணும். ஸ்டெப் 2, அஹிம்சா. அடித்தடி, சண்டையெல்லாம் கூடவே கூடாது. ஸ்டெப் 3, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்பீல் டு தி ஒப்ரெசர்ஸ் கான்ஷியன்ஸ். நாம எதிரிய அடிச்சு ஜெயிக்கிறது கோல் இல்ல, அவங்க மனசாட்சியை தொட்டு நாம பண்றது தப்புன்னு அவங்களாவே உணர வைக்கிறது தான் சத்யாகிரகாவோட வெற்றி. புரியுதா? இப்ப நினைவுல வச்சுக்க ஒரே லைன். இங்க உங்க எக்ஸாம் டிப். சத்யாகிரஹா இஸ் ஃபைட்டிங் ஃபார் ட்ரூத் யூசிங் நான் வயலன்ஸ் டு வின் த பேட்டில் மாரலி. ஓகே, அந்த சத்யாகிரஹாங்கிற ஐடியாவை வச்சு காந்தி பண்ணின முதல் பெரிய ஆல் இண்டியா லெவல் மூவ்மெண்ட் தான் இது. நான் கோஆபரேஷன், த பிக் பாய்காட். இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இமேஜின் பண்ணுங்க, நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கோஆபரேட் பண்ணலனா என்ன ஆகும்? அவங்க சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும்ல. அதுதான் பிளான். நீங்க கொடுத்த பட்டாத்தை திருப்பி தரோம், உங்க வேலைக்கு வரமாட்டோம், உங்க கோர்ட்டுக்கு வரமாட்டோம், உங்க ஸ்கூலுக்கு எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம், உங்க ஃபாரின் சாமான்லாம் வாங்க மாட்டோம். பேசிக்கலி நாங்க உங்க சிஸ்டம்லயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்றதுதான் ஒரு மேசிவ் பீஸ்ஃபுல் ஷட் டவுன். ஆனா பிராக்டிக்கலா என்ன ஆச்சுன்னு பாப்போம். சிட்டிஸ்ல ஸ்டார்ட்ல சூப்பர் சக்சஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா போக போக சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஃபாரின் துணியை பாய்காட் பண்ணலாம், செத்தாதான். ஆனா காதி ரொம்ப விலை ஜாஸ்தி, சாதா மக்களால அதை வாங்க முடியல. பிரிட்டிஷ் ஸ்கூலை விட்டு வரலாம், ஆனா படிக்க வேற இந்தியன் ஸ்கூல் இருக்கணுமே. அப்படி எதுவும் இல்லாததால மக்கள் திரும்ப அவங்க பழைய வேலைக்கு போக வேண்டி வந்துச்சு. சோ ஒரு நல்ல ஸ்டார்ட், ஆனா போக போக ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் சௌரி சௌரால ஒரு சம்பவம் நடந்தது. அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டமா சேர்ந்து எரிச்சிட்டாங்க.
வயலன்ஸ், வன்முறை வந்துடுச்சு. காந்தியோட கோர் பிரின்சிபல் என்ன? நான் வயலன்ஸ். அந்த பிரின்சிபல் மீறப்பட்டதுனால காந்திக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி உடனே அந்த மூவ்மெண்ட்டையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பெரிய மூவ்மெண்ட்டை சமரைஸ் பண்ணணும்னா இதான் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட். Non-cooperation aimed to bring down the government by refusing to cooperate at every level. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டண்டான ஐடியாக்கு போவோம். ஸ்வராஜ். இந்த ஒரே வார்த்தைக்கு ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மீனிங் வச்சிருந்தாங்க. அது என்னன்னு இப்ப பாத்திரலாம். இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு பெசன்ட், அதாவது விவசாயி கிட்ட போய் ஸ்வராஜ்னா என்னன்னு கேட்டா அவரு ஜாஸ்தியா டாக்ஸ் கட்டாம இருக்கிறது, பெக்கார்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்காம இருக்கிறதுன்னு சொல்லுவாரு. அதே ஒரு அசாம்ல இருக்கிற பிளான்டேஷன் ஒர்க்கர் கிட்ட கேட்டா இந்த டீ கார்டனை விட்டு நம்ம சொந்த ஊருக்கு போறதுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாரு. ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள் கிட்ட கேட்டா காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டவும் நாங்க மாடு மேய்க்கவும் விடுறதுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, எல்லாருக்கும் ஸ்வராஜ்னா விடுதலை தான். ஆனா அந்த விடுதலையோட மீனிங் அவங்க படுற கஷ்டத்தை பொறுத்து மாறுச்சு. This is a super important concept for your exams. அந்த காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை சம்மரைஸ் பண்ணா இங்க உங்களோட எக்ஸாம் டிப். While the goal was Swaraj, freedom, its meaning varied for each group based on the specific oppression. ஓகே, நம்ம ஃபைனல் கான்செப்ட்க்கு வந்துட்டோம். மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க, போராடினாங்க. ஆனா அந்த நாங்க எல்லாம் இந்தியாங்கிற ஃபீலிங் எப்படி வந்துச்சு? அதுதான் கலெக்டிவ் பிலாங்கிங், தி இந்தியா ஃபீலிங். இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு எப்படி ஒரு yellow ஜெர்சி, ஒரு ஃபிளாக் இருக்கோ அதே மாதிரி தான் இந்தியாங்கிற நாட்டுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் பாரத் மாதாவோட படம், மதர் இந்தியா. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது மக்களுக்கு ஓ இதுதான் நம்ம நாடு, நம்ம தாய்னு ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி, ஒரு இமோஷனல் கனெக்ஷன் கிடைச்சிடுது. ஸோ இந்த இந்தியா ஃபீலிங் எப்படி கிரியேட் ஆச்சு? ஃபர்ஸ்ட், சிம்பிள்ஸ், பாரத் மாதா மாதிரி. ரெண்டாவது, சாங்ஸ் அண்ட் ஃபோக்லோர், நம்ம நடேச சாஸ்திரி மாதிரி ஆளுங்க நம்ம பாட்டி கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாத்தியா நம்ம கல்ச்சர் எவ்வளோ பெருசுன்னு மக்களுக்கு ஒரு ப்ரைடை ஃபீட் பண்ண வச்சாங்க. மூணாவது, ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னப்போ நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் இல்ல பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி நம்ம நாடு சயின்ஸ், மேத், ஆர்ட்ல எவ்வளோ குளோரியஸா இருந்துச்சுன்னு நம்ம பழைய பெருமைய மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒன்றுமை உணர்வு கிரியேட் ஆச்சு. சோ நம்ம டெக்ஸ்ட் புக் சொல்ற மாதிரி அப்போ பல குரல்கள் கொண்ட ஒரு தேசம் உருவாச்சு. விவசாயிகளின் குரல், தொழிலாளர்களின் குரல், பழங்குடியினரின் குரல்னு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியால அந்த எல்லா குரல்களையும் நம்ம இன்னும் கேக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்க.